ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே இன்று தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. 17ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நடக்கும் வாதங்களை பொறுத்து உத்தரவு மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதி வெல்லும் என தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் விஜய் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களையும் தத்தெடுக்க விஜய் முடிவு செய்துள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அவர்களது வாழ்க்கை முழுவதும் தாவேகா பயணிக்கும் எனவும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் தாவேகா நிர்வாகிகள் நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தாவேகாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் விஜய் கரூர் செல்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையற்றது என திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவில் அரசியல் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு வரவேற்கத்தக்கது என அதிமுக கூறியுள்ளது. நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை மக்களின் உரிமை என்றும் தெரிவித்துள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியுள்ள அவர், கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு சீமான் பதற்றப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு. இப்ப சீமான் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. இப்ப சீமான் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு. இப்ப சீமான் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. இஸ்ரேல் காசா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. எகிப்தில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. போர் நிறுத்தம் மூலம் காசாவிற்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் உரையாற்றியுள்ளார். மத்திய கிழக்கில் பயங்கரவாதம் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் செவிசாய்க்கவில்லை என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போரில் வாரம் 7000 வீரர்கள் உயிரிழப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ட்ரம்பிற்கு எதிராக எம்பிக்கள் இருவர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முழக்கமிட்டவரை அதிகாரிகள் வெளியேற்றிய நிலையில் எம்பியின் செயலுக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றம் மன்னிப்பு கேட்டது. להוציא את חבר הכנסת כסיף מהאולם. להוציא אותו מיד. Sorry for that, Mr. President. Thank you. Please.
ஈஜிப்தில் நடைபெற்ற காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வில் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெதன்யாகு பங்கேற்கவில்லை. யூதர்களின் விடுமுறை தினம் தொடர்பான நேர விதிமுறைகளால் அவர் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு ஆண்டுகளாக நீடித்த போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேல் காசா தரப்பில் சிறை வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்டவர்களை அவர்களின் குடும்பத்தினர் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர். ஈஜிப்தில் பேசிய ட்ரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் விரைவில் இணைந்து செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் 3ஆம் உலகப் போர் வராது என்றும் அவர் கூறினார். ட்ரம்பின் தலையீட்டால் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் முடிவுக்கு வந்தது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். 3ஆம் தரப்பு தலையீடு எதுவும் இல்லை என இந்தியா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பயணிகள் கூடுதல் கட்டணம் மற்றும் பிற புகார்களுக்கு தொலைபேசி வாயிலாகவோ வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவாகவோ புகார் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் திருப்பூரிலிருந்து ஏறிய வட மாநிலத்தினரால் பெரும் அவதியடைந்ததாக பெண்கள் சிலர் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. முன்பதிவு டிக்கெட் எடுக்காமல் முன்பதிவு பெட்டியில் ஏறிய வட மாநிலத்தவர்களால் கடும் சிரமம் அடைந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர்ல வந்து ஓபன் டிக்கெட்ல வந்து நிறைய பேர் எழுதிருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கோம். பேக் ஃபுல்லா படுத்துட்டு எல்லாரும் மேலே வைக்கிறாங்க. அது வந்து டீச்சர் வந்து கேட்டா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா நின்று சொல்றாங்க, தவிர வெளியே கால் மேலே உட்காடுறானுங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கவங்க கால் மேல உட்கார்ந்து அவங்களை எழுப்பி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 640 ரூபாய் அதிகரித்தது. தங்கம் விலை இருமுறை அதிகரித்த நிலையில் ஒரு சவரன் தங்கம் 92,640 ரூபாயாக விற்பனையாகிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே +1 தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கு 2030ஆம் ஆண்டு வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒருமுறை என்று ஆண்டிற்கு 3 முறை சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி, ஜூலை, டிசம்பர் மாதங்களில் சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 20 குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமான இருமல் மருந்து ஆலையின் உரிமம் முழுவதும் ரத்து என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள இதர மருந்து நிறுவனங்களில் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லை பெரியாருக்கு மாற்றாக புதிய அணையை கட்ட உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு. மத்திய அரசு, கேரளா மற்றும் தமிழ்நாடு அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து விவாதித்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மங்கோலியா அதிபர் ஒக்னாகேன் குரல்ஸிற்கு டெல்லி விமான நிலையத்தில் ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை அவர் சந்தித்து பேசிய நிலையில் பிரதமர் மோடியை இன்று சந்திக்க உள்ளார். ஆப்கானிஸ்தானில் இந்துக்களின் சொத்துரிமை மீட்டெடுக்கப்படும் என இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் முத்தாக்கி உறுதியளித்துள்ளார். குருத்வாராக்கள் மற்றும் ஆலயங்களை பராமரிப்பதற்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நொபல் பரிசு ஜோயல் மொஹெர், பிலிப் ஆகியோன், பீட்டர் ஹோவிட் ஆகிய 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக நொபல் பரிசு வழங்கப்பட உள்ளது. மடகாஸ்கரில் அரசுக்கு எதிராக தொடரும் போராட்டங்களால் அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடும் ஜென்ஸி தலைமுறையினருக்கு இராணுவத்தின் ஒரு பிரிவும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு கடைசி நாள் ஆட்டத்தில் 58 ரன்கள் தேவைப்படுகிறது. வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயித்த 121 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிவரும் இந்தியா 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் 1 விக்கெட் இழப்புக்கு 63 ரன்கள் எடுத்துள்ளது. தனது ரசிகரின் செயலால் நடிகர் அஜித் குமார் திடீரென கோபமடைந்தார். ஸ்பெயினில் ரேஸ் நடக்கும் இடத்தில் அஜித்தை பார்க்க வந்த ரசிகர் ஒருவர் சத்தமாக விசிலடிக்கவே கையை அசைத்து அப்படி செய்யாதீர்கள் என கண்டித்தார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் உருவாகும் பைசன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. தீபாவளியை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகிறது. கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் வெளியான லோகா திரைப்படம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்த முதல் மலையாள திரைப்படம் என்ற சாதனையை படைத்துள்ளது. வெறும் 30 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் தொடர்ந்து வசூலை குவித்து வருகிறது. ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் CBSE பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.